பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் தமிழ்நாட்டில் நாளைக்குள் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். மழை தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் எக்ஸ் தளத்தில் இந்த பதிவினை இட்டிருக்கிறார். உள் மாவட்டங்கள் கோவை, ஈரோடு உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் திரு பிரதீப் ஜான் அவர்கள். பிரதீப் ஜான் அவர்கள், நீங்க எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கீங்க? நேற்று இரவுல இருந்து நமக்கு கடலூர், பாண்டிச்சேரி, மயிலாடுதுறை, அரியலூர் இங்கெல்லாம் நல்ல மழை, கனமழை பெய்திருக்கிறத பாக்குறோம். ஸோ இந்த காற்றழுத்த பகுதியானது பாத்தீங்கன்னா நமக்கு இலங்கைக்கு டெல்டா பக்கத்துல நமக்கு அருகில் இருக்கிறத பாக்குறோம். ஸோ அப்ப காற்றின் குவிப்பு இந்த பாண்டிச்சேரி மற்றும் கடலூர் மற்றும் இந்த மயிலாடுதுறை பகுதியில நமக்கு இன்றைக்கு குவிந்ததை பார்த்தோம். ஸோ இன்னும் அடர்ந்த மேகங்கள் அங்கே இருக்கிறது. தொடர்ந்து பாண்டிச்சேரி, கடலூர் போன்ற பகுதிகள் மழை இந்த காலையில் பெய்து கொண்டிருக்கிறோம். உள்ள அருகில் உள்ள உள் மாவட்டங்கள், அது பக்கத்துல உள்ள கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், நாமக்கல் இங்கெல்லாமே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ உள் மாவட்டங்களையும் வட உள் மாவட்டங்களும் காற்றின் குவிப்பு, நேற்று வரைக்கும் நம்ம கடலோர மாவட்டங்களில் மட்டும்தான் அந்த காற்றின் குவிப்பு இருக்கிறத பார்த்தோம். இன்னைக்கு இங்க உள் மாவட்டங்கள்லயும் அந்த காற்றின் குவிப்பு உள்ள போறத பாக்குறோம். ஸோ இன்று பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லைட்டா அந்த காற்றழுத்த பகுதி மேலும் மேற்கு நோக்கி நகரும் போது நமக்கு அந்த உள்பகுதிகளில் உள்ள கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்கள், ஈரோடு, அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல நமக்கு தூத்துக்குடி, நம்ம நெல்லை, விருதுநகர், தென்காசி இந்த போன்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பெல்லாம் காற்றின் குவிப்பு உள்நோக்கி நகர்கிறதோ உள் மாவட்டங்களுக்கும் எல்லா இடங்களிலுமே ஆங்காங்கே ஏதாவது ஒரு மழை, அதாவது பெரிய மழைன்னு சொல்ல முடியாது, பட் ஆங்காங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சார், காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்பு இருக்கிறதா? சென்னையை பொறுத்தவரை என்ன நிலவரம்? கனமழைன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரே நாள்ல அதிகப்படியான மழை பெய்ய வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா? நம்மளை பொறுத்த வரைக்கும் காலை நேரத்துல போறதுக்கப்புறம் பிரேக் வந்துடும். நம்ம இரவு நேரத்துல இருந்து காலை நேரமே. ஸோ எப்படி நம்ம கடலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு பாண்டிச்சேரி, கடலூர்லாம் பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் நமக்கு சென்னைக்கும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது திருப்பி நமக்கு காலை நேரத்துல மேகங்கள் எப்பயுமே கடலோர பகுதியில வலுவிழக்கும். உள் மாவட்டங்கள்ல உள்நோக்கி கடல் போறதுனால அங்க மழை பெய்யும். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வலுவடைக்கு ரொம்ப அருகே இருக்கிறதுனால இது மேல் நோக்கி டிப்ரெஷன் ஆகவோ இல்ல புயலாவோ வாய்ப்பு ரொம்ப 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 இது இல்லைன்னே சொல்லிடலாம். மழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ஜாயபிள் டைம்ஸ், பயப்படாத எப்படி மழை இருக்குதோ அந்த மாதிரி மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈவன் 50 மில்லிமீட்டரோ 70 மில்லிமீட்டரோ, ஏன்னா 65 மில்லிமீட்டர் கனமழை தான். ஸோ அப்படின்னும் போது அந்த மாதிரி மழை இருக்கும், அது எந்த பாதிப்பும் மக்களுக்கு எடுத்துட்டு வராது. அந்த மாதிரி மழை தொடர்ந்து இன்று இரவும் நாளை காலையில இருக்கு, நாளன்னைக்கும் இருக்கு. அந்த மாதிரி மழை தொடர்ந்து அடுத்த 2-3 நாட்கள் 16ஆம் தேதி வரைக்குமே கடலோர மாவட்டங்களுக்கு எல்லாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இப்ப பக்கத்துல வந்துட்டனால உள் மாவட்டங்கள்லயுமே மழை தொடர்ந்து அடுத்த சில நாட்களுக்கு உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.